வரவேற்கிறேன். இந்த செய்தியை கடந்து செல்லும் முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்துக்கலாம். பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த காலை வேளை வாரத்தின் முதல் நாளிலே உன்னை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ தகப்பனே, நான் நல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே. இதோ இந்த செய்தி மூலியமாக நீர் என் வாயை திறக்குமாறு கேட்கப்படுகிற தகப்பனே, நீரே வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டு லட்சம் மீட்பும் குருவும் ராஜாவும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கேட்கணும். ஆமென். இன்னைக்கு ஹபக்குக் அப்படிங்கிற ஒரு சிறிய தீர்க்க தரிசன புத்தகத்தை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம இது வந்து ஒரு சீரீஸாக தான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி செப்பனியா பற்றி எடுத்தோம். அது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் எடுத்தேன். இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் ஹபக்குக்கு திரும்பி இருக்கோம். அதாவது இந்த காலகட்டமானது பாபிலோன், செப்பனியாவில் வந்து நம்ம பார்த்தது பாபிலோன் வந்துருச்சு. இப்போ ஹபக்குக் காலகட்டம் இப்படியான ஒரு காலகட்டம். இங்க என்ன நடந்துச்சு, இந்த மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, இத நம்மளோட வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனப்படுத்திக்கிறோம். நீங்க நம்பிக்க மாட்டீங்க, இந்த புத்தகம் வாசிக்கும் போது உங்களுக்கே தெரியும், அப்படியே நம்மளை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே இப்ப எடுத்து வச்சாலும் இது அப்படியே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஷார்ப்பான ஒரு புஸ்தகத்துல இந்த புஸ்தகம் ஒண்ணு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுவாங்க, தானியேல் சொல்லுவாங்க. தானியேல்லாம் வந்து நீங்க 3000 வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அது படிச்சீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த ஹபக்குக்கு அப்படி ஒரு புஸ்தகம். ஆனா ஏனோ இதை வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் இந்த புஸ்தகத்தை வாசிச்சிருக்கோம். அதனாலதான் அவரு அப்பா சொல்லும் போது பேஜ் நம்பரோட சொன்னாரு. ஏன்னா நமக்கு அது தேடுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஹபக்குக்கு, மீகா இதெல்லாம் வந்து தேடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே சிறிய புஸ்தகங்கள், ஆனா ரொம்ப ஷார்ப்பா இதுதான் விஷயம்னு சொன்ன புஸ்தகங்கள். எப்பவுமே கடுகு சொன்னாங்க, சின்னதா இருந்தாலும் காரமா இருக்கும் அப்படிப்பாங்க. அந்த மாதிரி இந்த புஸ்தகங்கள்லாம் வந்து ரொம்ப சிறிய புஸ்தகங்கள். மொத்தமா ஹபக்குக்குன்னு பாத்தீங்கன்னா 3 அதிகாரம் தான் இருக்கு. மொத்தமே 56 வசனம் தான் நினைக்கிறேன். ஆமா, மொத்தம் 56 வசனம் தான். ஆனா அந்த 56 வசனத்துல தேவன் இந்த தீர்க்கதரிசி மூலியமா என்ன அன்னைக்கு சொன்னாரோ இன்னைக்கும் அதை அப்படியே நிறைவேற்றிட்டு வர்றாரு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஏன் இந்த ஹபக்குக்கு நான் ஏன் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னா, நீங்க போக போக கத்துப்பீங்க. நம்மளே நிறைய இடத்துல நானே இதெல்லாம் யோசிச்சிருக்கேன். போன வாரம் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது யோசிச்சேன், ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணணும், நம்ம எல்லாம் கரெக்டாக தான் பண்றோம். கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, இதுலேயும் பிரச்சனை அப்படிங்கிறப்போ நான் அப்படிதான் யோசிச்சேன். தனியாக உட்காந்து அப்படியே உட்காந்து மொட்டை மாட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படியே வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. கரெக்டா நம்ம பார்வைக்கு நம்ம கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கோம். என் பார்வைக்கு நான் கரெக்டா நான் நடக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒன்னா நான் எங்கேயாவது தப்பா போகணும், இல்லையா என்னோட பாதையை தேவன் வந்து வேற மாதிரி பாக்குறாரு. இந்த 2 கேள்வி தான். ஒன்னா இப்படி இருக்கும், இல்லாட்டி அப்படி இருக்கும். ஏன் உலகத்துக்கு மட்டும் எல்லாமே நல்லது நடக்குது, ஏன் எனக்கு மட்டும் இருக்கு. இது நம்ம நிறைய டைம் நம்ம இது யோசிச்சிருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இது யோசிச்சிருப்போம். நம்ம பக்கத்து வீடா இருக்கட்டும், நம்ம கூட வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா பொய்யா சொல்லிட்டு இருப்பாங்க, ரொம்ப மொட்டாட்டமா எதை பத்தியும் நம்பாம இருப்பாங்க. ஆனா அவங்க சிரிப்பாயிட்டே போவாங்க. நமக்கு இப்படின்னு ஒரு உள்ள வர்றது அப்படி இப்படின்னு போயிருக்கு. நீ பாத்தீங்கன்னா இந்த வழியா வர்றது அது போற ஸ்பீடே தெரியாது அந்த அளவுக்கு. அப்ப நிறைய வாட்டி நானுமே யோசிச்சிருக்கேன், அப்ப நான் ஏதோ தப்பு பண்றேனா என் பாதையில. இதே கேள்வியோட தான் இந்த புத்தகத்தை நான் ஆரம்பிச்சேன் படிக்கும் போது. ஆனா இது நான் முடியும் போது அதுக்கான பதில் வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதைத்தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி, எப்பவுமே நம்ம அந்த பழைய ஏற்பாடுன்னு போகும்போது அந்த காலகட்டத்தை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஹபக்குக் அப்படிங்கிறது ஹபக்குக்கான இவரோட தீர்க்கதரிசி. இவரை பத்தி வேற எந்த நீங்க ஹபக்குக் முதல் வசனத்தை படிங்க. முதல் அதிகாரம் 1 வசனம். ஹபக்குக் என்னும் தீர்க்கதரிசி. அவ்வளவுதான், அங்க அப்படிதான் போட்டிருக்கு. இவரோட அப்பா இது, தாத்தா இது, அதெல்லாம் தேவையில்லை. ஹபக்குக் யாரு, அவ்வளவுதான். இதோட நான் என்ன சொல்ல போறேன் அதுதான் விஷயம் ஆக்சுவலா. அப்ப இந்த ஹபக்குங்கிறது தீர்க்கதரிசி. இந்த ஹபக்குக்கான பெயர் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தழுவுதல் இல்ல கெட்டியா புடிச்சுக்கிறதுங்கிறது அர்த்தம். எபிரேய மொழியில இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுல எபிரேய மொழியில இதோட எக்ஸாக்ட் வார்த்தை ஆங்கிலத்துல சொல்றாங்க கிஞ்சர் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதாவது அப்படியே தழுவி பிடிச்சிருக்கு. நீங்க இந்த பொங்கல் டைம்லாம் பார்த்துருப்பீங்க, ஏறு தழுவுதல். காலையை வந்து அவுத்துடுவாங்க, 4-5 பேர் பாய்வாங்க. ஒருத்தர் மட்டும் கெட்டியா பிடிச்சிருப்பான். ஒருத்தர் யார் பிடிக்கிறானோ அவனுக்கு தான் பிரச்சனை. அவன் எவ்வளவு கெட்டியா பிடிச்சிருப்பான் அந்த திமில, அந்த காலை அவ்வளவு வேகமா போகும். அது எவ்வளவு வேகமா விடாம விட மாட்டான், அந்த அளவுக்கு கிரிப்பா பிடிச்சிருப்பான். அப்ப இந்த பேர் காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவனை இந்த தீர்க்கதரிசி அவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்கு.
அதுதான் அங்க சொல்ல வர. நீங்க அந்த பேர்லயே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். எல்லா பழைய ஏற்பாடுலயும் அப்படிதான், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பேர்லயே அந்த 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 விஷயம் என்ன தேவன் சொல்றாருன்னு தெரிஞ்சிடும். இங்க அந்த பேர் என்னன்னா கெட்டியா பிடிச்சிருக்கிறது, தழுவுதல் அப்படிங்கிறது அதோட பேர் காரணம். இப்ப இந்த அபகுக் நடக்கிற காலகட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிமு 609 இருந்து 580. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிபி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின்னு ரெண்டா பிரிப்பாங்க காலத்தை. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போகும் காலம். இப்ப நம்ம 2025னா அடுத்த வருஷம் 2026ல 24 அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கு. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பின்னாடி போயிட்டு இருக்கு. அதாவது 0ல இருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன் பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கு. முன்னாடி தான் இப்படி போயிட்டு இருக்கு. சோ இது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 608ல இருந்து 585 வருடங்கள் அந்த காலகட்டத்தில் நடக்குது. யோசியா ராஜா, நீங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தெரியும். செப்பனியா முதல் அதிகாரத்தை படிங்க. செப்பனியா 1:1. ஆமோனின் புத்திரனாகிய யோசியா என்னும் யூத ராஜாவின் நாட்களில், இது அந்த டைம்ல நடந்த செப்பனியால நடந்த புத்தகம் தீர்க்கதரிசி. யோசியா இறந்ததற்கு அப்புறம் நடக்கிறது தான் இந்த அபகுக்குங்கிற தீர்க்க தரிசன புத்தகம். இந்த யோசியா ராஜா யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப சிறு வயதிலேயே ராஜா ஆனவர். இவரோட அப்பா மனாசே, அவங்களோட இவரோட அப்பா வந்து மனாசே. இதெல்லாம் ரொம்ப கொடிய ராஜாவா இருந்தவங்க. யோசியா ரொம்பவும் நீதியும் நேர்மையுமா நடந்தவர். இது நம்ம 2 ராஜாக்கள் 23, 25ல படிக்கலாம். இந்த யோசியா ராஜா யாருன்னு. ரெண்டு ராஜாக்கள் 23, 25. கர்த்தரிடத்துக்கு தன் முழு இதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். யாரு? யோசியா ராஜா. அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழுப்பினதும் இல்லை. தேவனே இந்த யோசியா ராஜாவை பத்தி இப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. அப்போ இந்த யோசியா ராஜா மரணம் அடைஞ்சிடறாரு. 2 ராஜாக்கள் 23, 29 இதை நீங்க படிக்கலாம். எகிப்தோட போர் பண்ணும்போது அங்க அவர் மரணம் அடைஞ்சிடறாரு. மரணம் அடைஞ்சோன்னா அவரோட மகன் யோயோக்கியாம் பதவிக்கு வர்றாரு. இதை பத்தி அண்ணன் சுரேஷன் ஒரு வாட்டி எடுத்தார். யோயோக்கியாம் அந்த சம்பவம் குறித்து. அப்ப இந்த காலகட்டத்துல தான் இந்த தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்படுது. அதாவது யோசியா ராஜா ரொம்ப நேர்மையா வாழ்றாரு. நேர்மையா நீதியா மக்களை செம்மையா வழி நடத்துறாரு. மக்கள் ஒரு சில விஷயங்கள்ல தேவனுக்கு உகந்ததா செய்யறாங்க. ஆனா இன்னும் முழுமையா அவங்க தேவனுக்குள்ள வரல. அந்த காலகட்டம் தான் இந்த அபகுக்கு வந்து வேலை வராது. இப்போ இங்க கல்தேயர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இந்த புத்தகத்துல. கல்தேயர்னா யாரு இல்ல, பாபிலோனியர் தான் கல்தேயர்ங்கிறாங்க. அப்போ இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே அந்த தீர்க்கதரிசி எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. முதல் வசனம் அபகுக் முதல் அதிகாரம் 1-2 படி. அபகுக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட மாறம் அவர் ஒரு வேதனையோட. ஏன்னா என்ன தெரிஞ்சிருக்குன்னா இப்ப அந்த மனநிலை என்னன்னா மக்கள் தேவன் பக்கம் இல்லாம விக்கிரகத்திலையும் தீமையான விஷயங்களும் போயிட்டாங்க. இது யோசியா இருந்த வரைக்கும் ஒழுங்கா இருந்தவங்க யோயோக்கியம் வந்தோடனே அப்படியே தப்பி போயிடுறாங்க. இது அபகுக்கு நல்லா தெரியுது. அவர் ஒரு வேதனையோட தேவனிடத்துல கெஞ்சுறாரு. இப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ண போறோம் நம்ம. அதுதான் அந்த சம்பவம் அங்க நடக்குது. இங்க அசரியா ராஜ்யம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் தான் நடக்குது. அதை நான் சொல்லிட்டேன் இங்க கொண்டு வரவங்கள. அசரியா ராஜ்யம் பெருசா வளர்ந்துருக்குது. இந்த அசரியா ராஜ்யத்துக்கு ஒத்த அடுத்த ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யம். இந்த அசரியா ராஜ்யம் தெற்கு மக்களை புடிச்சிருது. 2 ராஜ்யமா இருக்கு, தெற்கு வடக்குன்ட்டு. வட தேசத்தை அப்படியே புடிச்சிருக்கு. இப்ப தென் தேசம் தான் இவங்க எல்லாம் இருக்குது. அப்போ இங்க தீர்க்கதரிசி அபகுக்கு வந்து கேக்குறாரு, ஐயோ இது நடக்க போகுது, தேவனிடத்துல மன்றாடுறாரு. இப்ப அடுத்தது படிங்க, அடுத்த வசனம். கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீர்களோ.
அடுத்தது நீ எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீயுடைய பண்ணுகிறது என்ன கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையும் எழுப்புகிறவர்கள் உண்டு. இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னை சுத்தி இவ்வளவு நெருக்கிட்டாங்க, மக்கள்லாம் அவ்வளவு பயத்துல இருக்காங்க, ஏன்னா அடுத்தது நான் எங்களை தான் பிடிக்க போறாங்க. அப்போ தேவன் எங்களை எப்படி ரட்சிக்க போறீங்க? அவர் ஒரு திட்டத்தை கேட்கிறாரு, என்ன பண்ண போறீங்க? நம்மளும் இப்ப நிறைய நேரத்துல இப்படிதான், நமக்கு நிறைய பிரச்சனை வரும்போது கேட்போம், ஐயோ தேவனை என்ன பண்ண போறீங்க, எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும், என்ன பண்ண போறீங்க? இதே மனநிலையில தான் அங்க அபவுக்கு இருக்கிறார். அபவுக்கு தெரியும் ராஜ்யம் பிடிப்பட்டது, அடுத்தது இவங்க கிட்ட தான் வரப்போறாங்க, எருசலேம் பிடிபட்டுருவாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த மக்கள் என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னா, அதை நீங்க படிக்கலாம் மேல 4வது வசனத்தை படிங்க. மக்களும் அபகுக்கும் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு பாருங்க. ஆகியால் நியாயப்பிரமாணம் கடலற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது. முன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்கிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள். விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். இப்ப என்ன அவர் சொல்றாருனாங்க, இப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சு, இதெல்லாம் நடக்க போகுது, எங்களுக்கு ஆபத்து வருது, நீங்க எங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுங்க. அதாவது நான் இந்த புறஜாதியை பார்த்து நான் சொல்றேன், இந்த திட்டத்தை எனக்காக கொடுங்க. இப்ப மேல படி 6வது வசனம். இதோ நான் கல்தேர் என்னும் கொடிதும், இங்க கல்தேர்ங்கிறது பாபிலோன், வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடைய தள்ளாத வாசஸ்தலத்தை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும். இப்ப தேவன் என்ன பதில் சொல்றாருன்னா, இப்போ அவனுக்கு என்ன கேட்கிறாருன்னா, தேவனே வந்துட்டாங்க, அசரியா ராஜ்யம் பெருசாயிருச்சு, அசரியா ராஜ்யம் மூலமா எங்களை புடிச்சிருவாங்க, ஆனா நீங்கள் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க, விழமாட்ட, என் ஜனத்தை தொடரவன் என் கண்ணின் மணியை தொடரான், அதனால நான் விழமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க. ஆனா எங்களை சுத்தி இவ்வளவு பிரச்சனை நிக்குது, நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தமே இல்ல. இதே இப்ப மக்களும் அதே மனநிலையில் இருக்காரு. மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க, என்ன நடந்தாலும் நம்மள நெருங்காது, நம்ம தான் தேவன் கடியில தான் இருக்கோம், நம்ம என்ன பாவம் பண்ணாலும் என்ன தேவன் பார்த்துக்குவார், நம்ம தான் சபைக்கு வரோம், வாரம் வந்துடுறோம், எல்லாமே கரெக்டா இருக்கும், நம்மளுக்கு பிரச்சனை வராது. மக்கள் இந்த மனநிலையில் இருக்காங்க. அபவுக்கு என்ன மனநிலையில் இருக்காருன்னா, இந்த பிரச்சனை வருது, தேவன் இடத்துல மன்றாடுறாரு, அதனாலதான் ஒரு பாரத்தோட அதை ஆரம்பிக்கிறாரு. அப்ப தேவன் இவர்களுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும், அபவுக்கு என்ன பதில் சொல்லி இருக்கணும், பயப்படாத, உனக்கு மத்தியில் நான் ஒரு ராஜாவை கொடுக்கிறேன், இல்ல இந்த ராஜா இவரை மேற்கொள்வார். ஆனா தேவனுடைய பதில பாருங்க, அவர்களுடைய குதிரைகள் இல்ல 6வது வசனத்துல இருந்து ஆரம்பிக்க திரும்ப. இதோ நான் கல்தேயருடைய கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். என்ன பண்ணுவேன் நானு, உனக்கு எதிரா யார நான் எழுப்ப போறேன், நீ என்கிட்ட என்னன்னு வந்து சொன்ன, எனக்கு பிரச்சனை இருக்கு, அதாவது யார் வந்துட்டா, அசரியா ராஜா வந்துட்டான், என்னைய காப்பாத்துங்கன்னு. தேவன் என்ன பதில் சொல்றாரு, அசரியா ராஜா ஒரு சைடு இருக்கட்டும்பா, உனக்கு எதிராக நான் யார் எழுப்ப போறேன், உனக்கு இதை தாண்டி ஒரு பிரச்சனை. இப்ப அபவுக்கோட மனநிலை யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்து நிக்கிறோம், தேவன் என்ன சொல்றாரு, அதை விட்டு அதோட ஒரு பெரிய பிரச்சனை நான் உனக்கு எழுப்ப போறேன், ஏன்னா அப்பதான் பாபிலோன் பெருசாயிட்டு இருக்குது. பாபிலோன் நேபுகாத்நேசார்ங்கிற ஒரு ராஜா அடியில பெருசா விரிவடைச்சிட்டு வராங்க. இங்க அபவுக்கு இதை எதிரே பார்க்கல. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா அவருக்கு ஆச்சரியமா இருக்கும், இது அவர் எதிரே பார்த்தது இல்லை. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அசரியா வருதாப்பா, கவலைப்படாத, நான் தான் சொல்லியிருக்கேன், நான் உன்னை கண்ணின் மணி போல வச்சிருப்பேன், நீ கவலைப்படாது. அபவுக்கு அந்த திட்டத்தோட போயிருப்பாரு, மனசுல தான் நினைச்சிட்டு போயிருப்பாரு. ஆனா தேவன் என்ன சொல்றாரு, அசரியா விட்டு உனக்கு அதோட பெரிய பெரிய பிரச்சனை நானே எழுப்ப பண்ண போறேன். இப்ப மேல படி, இப்பதான் இது இன்னும் புரியும் நல்லா. அவர்கள் தங்களுடைய தள்ளாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். அவர்கள் கெடியும் பயங்கரமுமானவர்கள். அவர்களுடைய நியாயமும் அவர்களுடைய மேன்மையும் அவர்களாலேயே உண்டாகும்.
அவர்களுடைய குதிரைகள் சிறுங்கிகளிலும் வேகமும் சாயங்காலத்தில் திரிகிற ஓநாய்களில் தீவிரமாய் இருக்கும். அவர்களுடைய குதிரை வீரர் பரவுவார்கள், அவர்களுடைய குதிரை வீரர் தூரத்திலிருந்து வருவார்கள், இறைக்கு தீவிரிக்கிற கழுவை போல் பறந்து வருவார்கள். அவர்கள் எல்லோரும் கொடுமை செய்ய வருவார்கள். அவர்களுடைய முகங்கள் சுவரச் செய்யும் கீழ்காற்றை போல் இருக்கும். அவர்கள் மணல் அத்தனை ஜனங்களை சிறைப்பிடித்து சேர்ப்பார்கள். இப்ப தேவன் என்ன பதில் சொல்றாரு? நான் ஒரு பிரச்சனைன்னு கொண்டு வந்து நிறுத்துறேன், அதை விட்டுப்பா, இதுதான் உன்னோட பிரச்சனைங்கிறது. அப்ப அவனுக்கோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதுக்கு பேசாம நான் கிட்ட கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? நம்மளும் அதை தான் யோசிச்சிருப்போம். நம்ம ஏதாவது பிரச்சனைன்னு போகும்போது இது உன் பிரச்சனை இல்லை, உன்னோட பிரச்சனை இன்னும் இருக்குது. நம்மளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு பிரச்சனைன்னு நினைச்சிட்டு நம்மளே ஒரு தீர்வை வச்சிருப்போம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளே மனசுக்குள்ள ஒரு தீர்வு, இதைத்தான் தேவன் சொல்லணும், இதப்படிதான் நடக்கணும். அங்க அது தேவன் செய்யறது. அங்க தேவன் நீங்க எதிர்பார்க்கிற திட்டத்தை அவர் செயல்படுத்த மாட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன், அந்த வசனம் நான் எடுக்கல, பிறப்பதற்கு முன் அவர் பிறக்க போறாருங்கிறது அறிவிக்கப்படுது. வால் நட்சத்திரம் வரும், அந்த நட்சத்திரம் வழிகாட்டும், இவர் பிறப்பாரு, இவர் பிறக்கிற சமயத்துல என்ன உண்டாகும் ஒரு வசனம் இருக்கும். அது இருக்கிறது, உலகம் முழுவதும் சமாதானம் உண்டாகும். அது வசனம் இருந்தா இருங்க, சமாதானம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து பிறந்தக்கு அப்புறம் முதல் 2 வருஷத்துல என்ன நடந்துச்சு? கரெக்டா சொன்னாரு. 2 வயசுக்கான குழந்தைகள் எல்லாம் அந்த ராமாங்கிற பட்டணம் ஃபுல்லா அழுகு குரல் கேட்டுச்சான். அவ்வளோ அழுகு குரல் கேட்டுச்சான். ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது என்னது? இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது என்ன வரும்? அப்ப ஏன் அங்க சமாதானம் வரல? அங்க அழுகு குரல் தான் கேட்டுச்சு. நீங்க அந்த வசனம் எடுத்தீங்கன்னா, நான் அவசரத்துல வசனம் எடுக்க முடியல. அங்க வசனம் என்ன எழுதியிருக்கு? அப்ப வசனம் போய் சொல்லுதா? இப்ப நீங்களும் நானே இதைத்தான் கேட்போம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் போறோம், ஆனா நான் இந்த திட்டப்படி போனா நல்லா இருக்கும், தேவனே இதை எனக்கு சொல்லிருங்க அப்படின்னு போவோம். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட்டா ஒரு திட்டம் வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம தெற்கு போகணும்னு நினைச்சோம்னா அது அப்படியே நேர் ஆப்போசிட்டா ஒரு திட்டம் வரும். என்ன தேவனே, நான் இப்படி வரேன், நீங்க இப்படி போக சொல்றீங்களே அப்படின்ட்டு. இதுதான் தேவனுடைய திட்டம். நான் ஒரு திட்டத்தோட தேவனிடத்துல போகக்கூடாது. அது போனா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா தேவனுக்கு தெரியும் என்ன திட்டம் இவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள், இஸ்ரவேல் மக்களுக்கு. அங்க அபகுக்கு இதை கேட்டவனே பயந்துட்டார், கீழே வரும், ஐயோ இது என்னடா பெரிய பிரச்சனை. ஆனா தேவனுடைய திட்டம் பாபிலோன் மூலியமாக இவர்களை ரட்சிப்பதுதான். அது அங்க தெரியல. நம்மளுக்கு இப்ப வாசிக்கும் போது தெரியும், அப்ப அபகுக்கு அது தெரியவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானே எதான் யோசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது சமாதானம் உண்டாகவே இல்லை. ஆனா அதுதான் வாக்குத்தத்தம். ஆனா அந்த சமாதானம் எப்படி உண்டாச்சு? அவர் மரணமடையும் போது தான் உண்டாச்சு. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நமக்குள்ள இருந்த சமாதானத்தை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறுச்சு. ஆனா நம்ம நினைச்ச வழியில நிறைவேறு. அதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கும் அங்க புரியல, அபகுக்குமே அது புரியல. அவர் திரும்ப அந்த கேள்வியே கேட்கிறாரு. இந்த புஸ்தகம் பாத்தீங்கன்னா 2 கேள்வி 2 பதில், அவ்வளவுதான் அந்த புஸ்தகமே. முதல் கேள்வி இதை கேட்கிறாரு. முதல் கேள்வி அபகுக்கு என்ன கேட்கிறாங்க? இந்த மாதிரி வந்துட்டாங்க அசரியா, எங்களை பிடிக்க போறாங்க, ஆல்ரெடி இந்த தெற்கு ராஜ்யத்தை பிடிச்சிட்டாங்க, நம்மள தான் பிடிக்க போறாங்க. தேவன் சொல்றாரு, அசரியா விட்டுருப்பா, பாபிலோன் வருது, அசரியா வராது, அசரியாவை நான் பாபிலோன் வச்சு சாச்சிட்டு பாபிலோன் தான் உன்னை கொண்டு வர போறேன் அப்படின்னு. அப்ப அவன் திரும்ப ஒரு குழப்பத்தோட திரும்ப அடுத்த கேள்வி கேட்கிறாரு. திரும்ப அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. இந்த 3வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அவர் சொன்ன அந்த 2 பதில்ல அபகுக்கு ஆனந்தமா ஒரு சங்கீதம் பாடுறாரு. அதுதான் அந்த 3வது அதிகாரம். அதான் நீங்க வாசிக்கிற அந்த வசனமே. அவர் இவர் கொடுத்த அந்த பதில்ல தான் அந்த 3வது. இதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப இந்த 2 கேள்வி, இந்த தேவன் இப்ப முதல் கேள்வி கேட்டார். இப்ப மேல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடந்திருக்கிற காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சின்னமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அப்போ சமாதானம் அங்க வந்துச்சு. எப்ப வந்துச்சு? பிறங்காலம் வந்துச்சு. சமாதானம் மனிதர்கள் மத்தியில் சமாதானம் வந்துச்சு. அவர் நம் மனதினால சமாதானத்தை தான் சொல்றாரு. அங்க வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. நீங்க நல்லா யோசிக்கிறீங்க, நம்ம எப்பவுமே இப்படிதான். நம்ம ஏதாவது பிரச்சனை, நானும் இப்படிதான். பிரச்சனை எல்லாரும் யோசிச்சுட்டு நான் இந்த திட்டம் இது பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவேன். ஆனா அது நேர ஆப்போசிட்டா நடக்கும்.
அது நடந்தோடனே நம்ம முதல்ல யாரை கொடுத்து குத்தம் சொல்லுவோம்? நாம் நம்மளை சொல்லவே மாட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க யோபுல பாருங்க. யோபும் கிட்டத்தட்ட நம்மள மாதிரி தான் போல. மற்ற விஷயத்துல நம்ம மாதிரி இல்ல. இந்த ஒரு விஷயத்துல யோபு நிறைய பிரச்சனை, ஒரே நாள் அவருக்கு எல்லாம் நடக்குது. கடைசியில அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். ஆனா அங்க தேவன் எடுக்கிறதுக்கு யார் மூலியமா எடுத்தாரு? சாத்தான் மூலியமா தான் எடுத்தார். அப்ப யோபு கரெக்டா தான் சொன்னார் கடைசியில. நான் எல்லாருமே சொல்லுவாங்க சாத்தான் தானே எடுத்தான். அப்ப ஏன் யோபு வந்து தேவனை குறை சொல்ற? நீங்க நல்லா இந்த வசனத்தை படிச்சு பாருங்க. தேவன் கொடுத்தா தேவன் எடுத்தாருன்னு தான் இருக்கும். தேவன் கொடுத்தா சாத்தான் எடுத்தாருன்னு சொல்லவே மாட்டாரு. ஏன்னா யோபுக்கு என்ன நல்லா தெரியும், நன்மையை கொடுக்கிற தேவன் தீமையும் கொடுப்பார். அத அவர் அனுபவிச்சு கொடுக்கறதாம். சாத்தான் பர்மிஷன் தான் கேட்டுச்சாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் போறேன், டெஸ்ட் பண்ண போறேன்னு இல்ல. சாத்தான் தேவன் தான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்தியே, யோபுவை பார்த்தியா, அவன் எவ்வளவு உண்மையா இருக்கான், முடிஞ்சா அவன் நீ டெஸ்ட் பண்ணு, இதைத்தான் அவர் சொல்லியிருப்பாரு. அங்க சாத்தான் பர்மிஷன் கேட்டு தான் போறான். அதனால யோபு தெளிவா என்ன சொல்றாரு? தேவன் கொடுத்தார், தேவன் எடுத்தார். இங்க நம்ம திரும்ப நீங்க இது வாசிங்கன்னா அதுதான் நமக்கு தெரியும். இப்ப திரும்ப இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5-7. இது ஒரு நல்ல உதாரணம். நம்ம ஒரு பிளான் போடுறோம், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி நிறைவேறுதுங்கிறத நம்மளே நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ இங்க ஒரு மனிதர் அப்படி நினைச்சிருந்தா வாழ்க்கை எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. 37ஆம் அதிகாரம் 5-7. 37ஆம் அதிகாரம் 5-7. யோசேப்பு பத்தி பாக்குறோம். யோசேப்பு பத்தி நமக்கு நல்லா தெரியும், அதை பத்தி பாக்குறோம். ஒரு சொப்பனம் கண்டாரு. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அடுத்த அரிகளை கட்டிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டை நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்போது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனத்தின் நிமித்தமும் அவன் வார்த்தையின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இதோட போதும். இது வந்து நம்ம சகோதரர் எதிர்க்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ ஒரே நிமிஷம் யோசேப்போட மனநிலையை பாருங்க. யோசேப்பு ஒரு கனவு கண்டாரு. நீங்களும் நானும் ஒரு கனவு காண்றோம். உலகத்திலே நம்ம தான் பெரிய பணக்காரங்க ஆகிற மாதிரி, தேவனே வந்து தரிசனம் கொடுக்குற மாதிரி கனவு காண்றோம். இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குறோம், இந்த ஒரு கனவை காண்றோம். உலகத்திலே நம்மளுக்கு இடையில எல்லாமே இருக்கு. அப்படிதான் அந்த கனவு இருக்கும். அப்ப இப்ப எடுத்துக்கிட்டோம்னா பணம்னு வச்சுக்கலாம். அப்ப பணம் கிடையாது, இப்ப பணம்னு வச்சுக்கலாம். கனவு காண்றோம். அடுத்த நாள் காலையில நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் போயிடுச்சு. அடுத்த நாள் காலையிலேயே இது நடக்குது. நம்ம என்ன நினைப்போம்? நீங்களால என்ன நினைப்போம்? இது கெட்ட கனவு போல, நம்மளுக்கு இல்ல போல. ஆனா யோசேப்புக்கு என்ன நடந்தது? அவர் அன்னைக்கு நைட்டு கனவு காண்றாரு, இத சொல்றாரு. அடுத்த நாள் எகிப்துல இருந்து பார்வோன் வந்து கதவு தட்டி, நீ தானே யோசேப்பு, வா, உன்னை தான் தேவன் அழைச்சாரு, உன்னை நான் அங்கதான் கூட்டு போறேன். அதான் நடந்துச்சு. அங்க யோசேப்புக்கு என்ன நேர்ந்தது? அடுத்த நாளே அடிச்சு கொண்டு போய் கிணத்துலயே போட்டாங்க. உயிர் போற நேரம். அப்ப திரும்ப காப்பாற்றப்படுறாரு. காப்பாற்றலன்னா அப்ப யோசேப்பு என்ன சொல்லுவோம்? அப்ப இப்ப காப்பாத்திட்டாரு, நமக்கு அடுத்தது நன்மை நடக்கணும். அடுத்த நன்மை நடந்துச்சா? திரும்ப சிறைச்சாலைக்கு போறாரு. அங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றாரு? சரி, அடுத்த நன்மை. இப்படி எத்தனை வருஷம்? 13 வருஷம் வெயிட் பண்ணாரு அந்த ஒரே கனவு பலிக்கிறதுக்கு வேண்டி. அப்போ யோசேப்பு நினைச்சிருந்தா இந்த ஒரு நிமிஷம், ஏதோ இந்த 13 வருஷத்துல ஒரு செகண்ட், எனக்கு கொடுத்த தரிசனம் என்ன, ஆனா என்னை ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு அவர் கேள்வி கேட்கல. ஏன்னா அவருக்கு என்ன நல்லா தெரியும், பாதை எப்படி போனாலும் கடைசியில என்ன நடக்கும்? தேவனுடைய திட்டம் நடந்துடும். அது அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. அவர் அங்க எங்கேயுமே முறுமுறுக்கல. நம்ம அதை பண்ணுவோம். கொஞ்சம் நம்ம நினைக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னு வைங்களேன், முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் இதை நினைச்சது நடக்காம போச்சு, இது என்னது, ரொம்ப முறுமுறுப்போம். தேவனே இறங்கி வந்து வெறுக்கிற அளவுக்கு முறுமுறுத்துவோம். டே வாய மூடலாம் அப்படிங்கிற அளவுக்கு முறுமுறுப்போம். நான் தான் பண்ணுவேன். ஆனா யோசேப்பு அவருக்கு நல்லா தெரியும் இதுதான் தேவனுடைய தரிசனம். அவங்க அண்ணன் அதான் சொல்றாரு. கரெக்டுங்களா? வாசிக்கும் போது தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு தான் சொல்றாரு. அப்ப அவருக்கு என்ன நல்லா தெரியும்? மேல இருக்கிற ஒரு தரிசனம், இது கனவு கிடையாது, தரிசனம் தெரியும். தரிசனம்னா நடக்கும். ஆனா அந்த 13 வருஷமும் நடக்கவே இல்லை. ஒரு நாள்ல 2 நாள்ல 13 வருஷம். ஆனா அந்த 13 வருஷமா அவருக்கு என்ன நல்லா தெரியும், நான் போற வழி தப்பா, போற வழி முள்ளும் எல்லாமா இருக்கலாம். ஆனா கடைசி கொண்டு போய் என்ன எங்க வைக்க போறாரு தேவன்? எகிப்துக்கு மேல வைக்க போறாரு. இவங்க எல்லாம் திரும்ப யார்கிட்ட? என்கிட்ட தான் வர போறாங்க. நான் கண்ட தரிசனம்
நடக்கதான் போகுது. ஆனா நான் போற பாதை எப்படி இருக்கும்? அது தேவன் கொடுக்கிற பாதை. அது எப்படி வேணா இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், கெடுதலாகவும் இருக்கலாம். கெடுதலா இருக்கிறங்காட்டி அது தேவன் கொடுக்காத பாதையை நம்ம எடுத்துக்கவே முடியாது. இதுதான் இந்த அபகுக்கோட மைய கருத்து. இந்த அபகுக்கு இதே மனநிலையில தான் இருக்காது. நீங்க நான் ஒண்ணு சொன்னேன், நீங்க பாபிலோனை காட்டுறீங்களேன்னு. ஆனா அங்க ரட்சிப்பு பாபிலோனை வச்சுதான் வருது கடைசியா. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தானியேல் மூலியமா வருது, அடுத்து அப்படியே பாபிலோன் சிறைப்பட்டு போனதுக்கப்புறம் தான் வருது. அப்புறம் தான் அங்க இருந்து இங்க திரும்ப வந்து கட்டுறாங்க. அப்போ யோசேப்பு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிற என்னன்னா, போற பாதையை பத்தி விஷயமே கிடையாது. நீங்க அதை கெட்டியா புடிச்சுக்கிற வரைக்கும், தேவனை கெட்டியா புடிச்சுக்கிற வரைக்கும் அந்த பாதை எப்படி போனாலும் பிரச்சனையே இல்லை. அங்க யோசேப்பு தான் சொல்றாரு. நீங்க திரும்ப படிச்சீங்கன்னா கூட அதுதான் தெரியும். அப்போ யோசேப்பு போன பாதையும் அப்படிதான் இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு நேர் ஆப்போசிட்டா தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அவரு ரைட்லயும் நகத்துல, லெஃப்ட்லயும் நகத்துல, ஒரு இன்ச்சு கூட நாத்துல. அப்ப உங்களுக்கும் எனக்கும் இதே பாடம் தான். இந்த முதல் 6-10 வருஷம் அந்த முதல் அதிகாரத்தை படிச்சீங்கன்னாவே அவர் கேட்ட கேள்விக்கு அப்படியே ஒரு பதில் சொல்லுவார். இதுதான் நடக்க போகுது, பார்த்துக்கோ அப்படிம்பாரு. இதை கேட்டோடனே அவர் குழப்பமாயிருந்தாரு. இது மேல படிங்க, 10ஆம் வசனம். அவர்கள் ராஜாக்களை ஆகழியம் பண்ணுவார்கள், அதிபதிகள் அவர்களுக்கு பரியாசமாய் இருப்பார்கள். இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு வராங்க. இத சொல்லிடுறாரு. இப்ப 12வது வசனத்தை படி. கர்த்தாவே, நீர் பூர்வ காலம் முதல் என் தேவனும் என் பரிசுத்தருமானவர். இப்ப நீங்க இப்படி பண்ணலாமா? நீங்க யாரு? பூர்வ காலத்துல இருந்து என் கூடயே இருக்கு, எங்களோட இருந்த தேவன். நீங்க இப்படி பண்ணலாமா? நாங்கள் சாவதில்லை. கர்த்தாவே, நியாயத்திற்கு செய்ய அவனை வைத்தீர், நன்மலையே தண்டனை செய்ய அவனை நியமித்தீர். தீமைகளை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர்கள். பின்னர் துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கர்கள் தன்னை பார்க்கிறோம், நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது என்ன? இப்பதான் நம்ம கேட்கிற கேள்வியே அப்படியே அபகுக்கும் கேட்கிறாரு. என்ன, நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், சபைக்குள்ள வந்தேன், எல்லாமே நான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு? அதே கேள்வி நீங்க நல்லா படிச்சு பாருங்க. அபகுக்கு அதே தான் கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க என்ன சொன்னீங்க? ஆபிரகாம் மூலியமா நீங்க என்ன சொன்னீங்க? கடல் மணலத்தனையுமா உன்னை பெருக்குவேன், நீ என்னோட ஜனம், உன்னை யாரும் தொட மாட்டாங்க, நீ எங்க இருக்கே அதை பருகி பெருக்குவேன். இதுதான் நான் அவனை கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனா இங்க என்ன நடக்குது? நேர ஆப்போசிட்டா நடக்குது. பாபிலோனுங்கிற ஒரு சிறிய இது வந்து உன்னை அடிக்க போகுது, உன்னை பிடிச்சிட்டு போறாங்க. அதாவது சிறை பிடிப்புனா எப்படி இருக்கும்னா, அங்க அதாவது எந்த சிறை பிடிப்பும் இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. இருக்கிற கொழுமையான செம்மையான ஆடு மாடுகள் இளம் வயது பசங்களை மட்டும்தான் தூக்கி போவாங்க. ஏன்னா அவங்களோட நாட்டுக்கு அப்படிதான் தானியேல் போனாரு. தானியேல், சாத்ராக், மேஷாக் எல்லாம் போனது இப்படிதான். வேலை செய்ய அவர்களுக்கான ஞானமுள்ள மகன்கள், பலவான்களான இளைஞர்களை மட்டும் எடுத்து போயிடுவாங்க, மற்ற எல்லாத்தையும் அழிச்சிருவாங்க. அபகுக்கு அங்க பயம் வந்துருச்சு, ஏன்னா அவரு அங்கதான் இருக்கிறாரு. ஆஹா, எல்லாத்தையும் கொண்டுருவாங்க. அப்போ தேவன் நீர் கொடுத்த வாக்குத்தத்தமே பொய்யா போயிருமே, இந்த மக்களை எல்லாரும் அழிச்சிட்டு கொஞ்சம் பேர்த்த மட்டும் கொண்டு போனா இந்த வாக்குத்தத்தமே தப்பா போயிருமே. அங்க தேவன் அதான் சொல்றாரு, அதுதான் என்னோட வாக்குத்தத்தம், இந்த கொஞ்சத்துல இருந்தா நான் பெருசா கொண்டு வர போறேன். நீ சொல்றதை நான் செய்யறதுக்கு நான் கிடையாது. இந்த ஜனம், இந்த சபையாக நம்ம ஒரே சிறு கூட்டமா இருக்கலாம். நம்ம அப்படியே நம்மளும் போற வாக்குல இந்த உலகத்தை பார்த்து சொல்லலாம், ஆமா இவன் அப்படிதான் இருக்கான், நம்மளே நீங்களே நல்லா இருக்கு பாருங்க. நான் இதை சொல்லும் போதே உங்களுக்குள்ள 2-3 மூஞ்சி ஃபேஸ் வரும், பேர்கள் வரும். இவன் அப்படிதான் இருக்கான், கரெக்ட் தான், அவன் அப்படிதான் இருக்கான். ஆனால் தேவனுடைய திட்டம், நமக்கான திட்டம் நம் கண் பார்க்கறதுக்கு மேல இருக்கு. அவரோட திட்டம் நம்மளோட பரிசுத்த ஆவியை பரலோகராஜ்யம் சேர்த்து இருக்கும். இங்க அதே தான் அவர் சொல்றாரு. நீ பாபிலோனை பார்த்து பயப்படாது, அவர்கள் வந்தாங்க மேற்கொள்வாங்க, ஆமா உன்னை அடிச்சுட்டு தான் போக போறாங்க, ஆனால் உன்னைய கடைசியா ரட்சிப்புக்கு நான் கூப்பிட்டு போறேன். உன்னைய வச்சுதான் அந்த இஸ்ரேல் கோயிலை கட்ட போறேன். அந்த கோயில இருந்தா, அந்த இஸ்ரேல்ல இருந்தா இயேசு கிறிஸ்து பிறக்க போறாரு, அதுல இருந்தா உனக்கு ரட்சிப்பே வரப்போகுது. இதுதான் என்னுடைய திட்டம். இதை நீ பார்க்க முடியாது. நீ வெறும் கண்ணால பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியும்? வர்ற பாபிலோன் மட்டும்தான் தெரியும். ஆனா பாபிலோன் மூலியமா உனக்கு ரட்சிப்பு வர்றது தெரியாது. அவர்களுக்கான நியாய தீர்ப்பு அது வேற, அதை நான் கொடுத்துக்கிறேன். நீங்களும் நானும் இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும்.
ஆஹா போற விஷயம் தப்பா இருக்கு, இது நம்ம கரெக்டா நடக்க மாட்டேங்குது, அது கரெக்டா நடக்கும் இல்ல. அதுதான் தேவனுடைய திட்டம். அது நீங்க நினைக்காத இடத்துல இருந்து நம்மளுக்கு உதவி வரும். நீங்க பாத்துருக்கீங்களா? நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். நம்ம நினைச்சே பார்த்துக்க மாட்டோம், ஆனா அப்படிதான் வரும். நீ யார விரோதி இவனால எதுவும் நடக்காதுன்னா தேவன் அவர் மூலியமா தான் நம்மளுக்கு உதவியே கொண்டு வருவார். அங்கதான் அவர் நம்மளை வெக்கப்படுத்துவார். சரி என்ன இவன் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டான் அப்படின்னு. இங்க ஆபமுக்கு அதான் நினைக்கிறாரு, பாபிலோன் போய் என்னை மேற்கொள்ளலாமா தேவனே, அவ்வளவுதான் கேட்கிறாரு. நீங்க படிச்சு பாருங்க, பாபிலோன்னா ஒரு புறஜாதியார், அவன் போய் என்னை மேற்கொள்ளாமா, நீங்க அதை அனுமதிக்கலாமா? இப்ப தேவன் மேல என்ன சொல்றாருன்னு பாருங்க. 13ஆம் வசனம். இப்ப 13ஆம் வசனம். தீமையை பார்க்க மாட்டாத இந்த கட்டளை அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீது, பின்ன துரோகிகளை நீ நோக்கி கொண்டிருக்கிறது இல்ல. துன்மார்க்கன் தன்னை பார்க்கிற நீதிமானை விழுங்கும் போது நீ மௌனமாய் இருக்கிறது இல்ல. மனுஷரை சமுத்திரத்து மக்களுக்கும் அதிகாரி இல்லாத ஊர்வலத்திற்கும் சமானமாக்குறது என்ன. இப்போ கல்தேர் பாபிலோனா அவர் எப்படி நிரூபிக்கிறாருன்னு பாருங்க. இவன் ஒரு சும்மா பூச்சி மாதிரி இருக்கான், இவன் கிட்ட போய் என்னை ஒப்பு கொடுக்குறீங்களே, எங்களை ஒப்பு கொடுக்குறீங்களே, இது நியாயமா அப்படின்னு மேல படிங்க. அவர்கள் எல்லாரையும் கூண்டிலில் இழுத்துக் கொள்ளுகிறான், அவர்களை தன் வலையினால் பிடித்து தன் வழியிலே சேர்த்துக் கொள்ளுகிறான், அதனாலே சந்தோஷப்பட்டு களி கூறுகிறான். ஆகையால் அவைகளினால் தன் பங்கு முழுப்புள்ளதும் தன் போஜனம் ருசிகரமாய் உள்ளதுமாயிற்று என்று சொல்லி அவள் தன் வலைக்கு பணியிட்டு தன் மறிக்கு தூபம் காட்டுகிறான். அதாவது என்ன பண்றான்னா, பிராணிகளுக்கெல்லாம் போய் தூபம் காட்டி இவன் ஒரு மோசமான ஒரு ஜாதி, இவனை போய் என் மேல மேற்கொள்றீங்களேன்னா அவனை குறை சொல்றாரு அபோவுக்கு. இப்ப 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும். இதுதான் முதல் அதிகாரம். முதல் அதிகாரம் அபோவு கூட பாரம், இது பிரச்சனை வந்துருச்சு, தேவனிடத்துல கேட்கிறாரு, தேவன் ஒரு பதில் சொல்றாரு. கல்தேயர் தான் வர போறாரு, பாபிலோன் தான் என்ன மேற்கொள்ள போறாரு, பாபிலோனை பத்தி ரொம்ப தப்பா சொல்றாரு, இது என்ன இவனை போய் எங்க மேல மேற்கொள்றாரு. இப்ப 2ஆம் இதுதான் முதல் அதிகாரம். 2ஆம் அதிகாரம் படி முதல் வசனம். நான் என் காவலிலே தனித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். இப்போ அபவு காவலா வெயிட் பண்றாரு. இப்ப தேவன் என்ன சொல்ல போறாரு, நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், நம்மளுமே இதெல்லாம் யோசிப்போம். திட்டம் போடும்போது தேவன் இது நடந்தாதான் கரெக்டா இருக்கும், இது நல்லா இருக்காது அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஒரு திட்டத்தை போடுவோம். இங்க அபவு அதான் பண்றாரு, பாபிலோனை பத்தி தேவன்கிட்ட சொல்றாரு, இவங்கெல்லாம் இப்படி தேவனுக்கு தெரியாத மாதிரியே அபவு சொல்றாரு. அது சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு, என்ன இப்ப சொல்லுவாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. இப்ப 2ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு இப்ப பதில் வருது தேவனிடத்துல அந்த கேள்விக்கு. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. இது புரிஞ்சா படிக்கும்போது? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது புரியல. நீங்க இந்த வசனத்தை திரும்ப 2வது படிங்களேன், என்ன சொல்லுது அங்க? அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, அவர் பதில் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பதில் என்னவா சொல்றாரு? நீ தரிசனத்தை எழுதி அவர் எழுதி வைக்கிறார். கரெக்ட். சரி, அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. போதுமானது. இப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் வேகமா ஓடுறானா அவன் ஓடும்போது திரும்பி இந்த பலகையை பார்த்தானா அவன் படிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் அதுக்கான அர்த்தம். அவ்வளோ போல்டு பண்ணி பாட்டு பண்ணி பெருசா இது வைக்கிறாரு. நீ புரியுதுங்களா? இப்ப திரும்ப அதை படிச்சு பாருங்க, புரியும். நீ வேகமா ஒருத்தன் ஓடுறான், அந்த திசையில இருந்து ஒரு திசைக்கு ஓடுறான், அங்க ஒரு பலகை மாட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு பலகை மாட்டிருக்கு, அவன் ஓடும் போதே அதை படிக்கணும். அந்த மாதிரிதான் நீ அதை எழுதி வைக்க போற. ஏன்னா இப்ப நான் சொல்ல போற விஷயம் தான். அதை அவன் படிச்சானா திரும்ப கேள்வியே கேட்கக்கூடாது. அதான் நான் சொல்ல போறேன். அப்ப வேகமா ஓடுற முடி ஓடுற வேகத்துல படிச்சாலும் புரியணும். இப்ப நீங்க மேல படிக்கணும். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். எப்படி? இப்ப உனக்கு புரியாது. நான் சொல்ற எந்த விஷயமுமே நீ உன் கண்ணால பார்த்து பாபிலோனு இது நீங்க இப்படி இவங்க அசிங்கமானவங்க, இவங்க விக்கிரகாரம் பண்றாங்க, நீ உன் கண்ணில் பார்த்து எனக்கு சொல்ற ஃபீட்பேக்குமாங்க. திரும்ப சொல்றது நீ சொல்ற, ஆனா எனக்கு தான் முடிவுல என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், உனக்கு தெரியாது. ஏன்? தேவனுக்கு மட்டும்தான் ஆதியும் அந்தமும்
அல்பேவும் அவங்க எல்லாமே தெரியும். பூமி முதல் நாள் உண்டாகும் போது கடைசியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் உண்டாக்குறாரு. அதான் அவரோட திட்டம். உண்டாக்கும் போதே ஆதாம் ஏவாளுக்கு அந்த அறிவை கொடுக்காம போயிருக்கலாம். இந்த பழத்தை சாப்பிடாதீங்கன்னு பிரச்சனை முடிஞ்சு அங்க எதுவுமே இருந்திருக்காது. ஆனா தேவனுடைய திட்டம் அங்க அப்படிதான் நிறைவேறணும். இதுதான் நடக்கணுங்கிறது திட்டம். இயேசு கிறிஸ்து மூலியமா தான் இந்த உலகத்தை ரட்சிப்பு வரணுங்கிறது ஆதாம் பிறக்கும் போதே அந்த திட்டம் வந்துருச்சு. நடுவில் இருந்த திட்டம் கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானமாய் அவரோட இருந்தார். அந்த போட்டிருக்கும் வசனத்திலே ஞானமாய் இசைவாடி கொண்டு இருந்தாரு. அவருக்கு தெரியும் இதுதான் நடக்க போகுது. ஆனாலும் அவருடைய திட்டம் அங்க ஆதாம் ஏன் இவ்வளவு தூரம் போகுது, நான் பழத்தை சாப்பிடாம இருந்தா வேலை முடிஞ்சது. அந்த அறிவை அவர் கொடுக்கல, ஆதாம சாப்பிட வச்சாரு. அப்பதான் இது நிறைவேறும். அதுதான் திட்டம். இப்ப மேல படிக்கும். அது பொய் சொல்லாது. என்ன பண்ணாது தேவனுடைய திட்டம்? இதெல்லாம் பெருசா நீ எழுதி வைங்கிறாரு. ஓடுறவன் பார்க்கும்போது பெருசா எழுதி வைங்க. மேல படிக்கும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு. என்ன? இதுதான் நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி. அங்க என்ன நடந்தாலும் நீ என்ன பண்ணணும்? ஐயோ இது என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இது ஒரு சொல்லிட்டாரு, இது நடக்கிறதுக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, யோசிப்பு அதை நினைச்சிருக்கலாம். நீங்களும் நானும் இதுக்குள்ள தேவனுடைய சபைக்குள்ள வரும்போது இங்க ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு நல்லதா நடக்கும், எதுவுமே கெட்டது நடக்காதுன்னு நம்பி வந்திருக்கலாம். அதுதான் நடக்க போகுது. ஆனா அதுக்கு நம்மளோட பொறுமை ரொம்ப முக்கியம். அதான் அவர் சொல்றாரு, நீ காத்து. ஏன்? விசுவாசம் என்பது ஒரு விஷயம் மட்டும் முடிச்சு நடக்கிறது, அது ஒரு வாழ்க்கை. ஆபிரகாம் வந்து விசுவாச வாழ்க்கை தான் வாழ்ந்தார். அவர் சம்பவம் ஒரு குறித்த சம்பவத்தை குறித்து அவர் சொல்லல. இப்ப மேல படிங்க. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது நிச்சயமாய் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன பண்ணும்? அது போன காரியத்தை முடிச்சுட்டு தான் திருப்பி என்கிட்ட வரும். அதுக்கு முன்னாடி அது வராது. மேல படிங்க. இதோ ஆகாரியாய் இருக்கிறானே அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் படைப்பான். இப்பதான் தேவன் பதில் சொல்றாரு, எல்லாரும் சாக போறது கிடையாது. இங்க யாரு நீதிமானா இருக்கானோ, இந்த பாபிலோன் சிறைப்பட்டு போனாலும் அவன் பிழைப்பான். உங்களுக்கும் எனக்கு இதே வாக்குத்தத்தம் தான். இங்க நம்மளை சுத்தி எல்லா பிரச்சனையும் இருக்கும். பெருசா பொய் சொல்றவன் பெருசா வருவான், திருடுறவன் பெருசாயிருவான், பணம் புகழ் எல்லாம் வந்துடும். ஆனாலும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறியே ஆகும். அது நிறைவேறாம அவர்கிட்ட திரும்பாது. நிச்சய வாழ்க்கை நியாயத்தை பண்ணிக்கு நம்மளுக்கு நிச்சயமான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது. அதுதான் வாக்குத்தத்தம். நான் இப்பவும் வந்து செழிப்பா இருப்போம்னு நான் சொல்லவே இல்லை. நமக்கு அந்த வாழ்க்கைக்கான திட்டம் தான் இது. அந்த வழி எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய வழி. அதுதான் அவர் சொல்றாரு. மேல போகலாம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து ஆகாரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாக சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாக கூட்டிக் கொண்டாலும் இவர்கள் எல்லாரும் அவன் பேசி அவன் பேரில் ஒரு பழமொழியையும் அவனுக்கு விரோதமாக வசை சொல்லையும் வசனித்து தன்னுடைய அல்லாததை தனக்காக சேர்த்துக் கொள்கிறவனுக்கு ஐயோ என்றும் அது எந்த மட்டும் நிற்கும் என்றும் அவன் கண்மேல் களிமண் உண்மையை அல்லவா சுமத்திக் கொள்கிறான் என்றும் சொல்லுவார்கள். உன்னை கடிப்பவர்கள் சடுதியாய் எழுப்புவதும் உன்னை அலைக்கழிப்பவர்கள் பிடிப்பதும் இல்லையோ, நீ அவர்களுக்கு சூறையாகவில்லையோ, நீ அநேகம் ஜாதிகளை கொள்ளையிட்டபடியினால் ஜனங்களில் மீதியான யாவரும் நீ சிந்தின மனுஷ ரத்தத்து நிமித்தமும் நீ செய்த கொடுமை நிமித்தமும் உன்னை கொள்ளையிடுவார்கள். இப்போ 9-11 படிச்சிருங்க. நம்ம இப்ப இது வந்து இவர் சொல்லிட்டே வராரு, என்ன நடக்க போகுது, நீ மீதியா இருக்கிறவங்கள கல்தையாரி கூட்டிட்டு போயிடுவாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. இது அப்படியே மேல வருது. இப்ப மேல வருது. கல்லு சூரிலிருந்து கூப்பிடும், உத்திர மச்சியிலிருந்து சாட்சியிடும், ரத்த பலிகளே பட்டணத்தை கட்டி அநியாயத்தினாலே நகரத்தை பலப்படுத்துகிறவனுக்கு ஐயோ. இதோ ஜனங்கள் அக்கடிக்கு இரையாக உழைத்து
ஜனங்கள் விருதாவாக இழைத்து போகிறது. கர்த்தருடைய செயல் அல்லவோ? சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிவிக்கிற அறிவினால் நிறைந்திருக்கும். இப்ப இங்க என்ன தேவன் சொல்றாருன்னா, என்னோட மகிமையினால்தான் எல்லாம் நிறைஞ்சிருக்கும், நீ பயப்படாத, இதெல்லாம் நடக்கும். இது நீங்க இந்த 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா இவர் கேட்ட கேள்விக்கு இப்பதான் பதில் வருது. இதையெல்லாம் நீ எழுதிவை, இத தெளிவா எழுதிவை, நீ இதுல இருந்து எல்லாம் என்ன ஆக பிழைப்ப. இதுல எதுவுமே என்ன நடந்தாலும் நான் உனக்கு வச்சிருக்கிற அந்த திட்டம் நிறைவேறாமல் போகாது. அப்ப அதே எபிரேயர் 10:38 இதேதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 10:38 நீ எப்படி இந்த திட்டத்தின்படி நடக்கிறதுக்கு என்ன நீ செய்ய வேண்டும். எபிரேயர் 10:38 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அதுதான் விஷயம். அப்ப இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலையும் நான் மத்தவங்களை பார்க்காம, ஏன் பிரச்சனையுமே நான் பார்க்காம அந்த பாதையில நான் போகணும். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த பாதையில நான் போகணும். தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கணும்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? இதேதான் ரோமர்லயே இருந்து. ரோமர் 1:17 ரோமர் 1:17 இன்னொருத்தர் கலாத்தியர் 3:11 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கலாத்தியர் 3:11 நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் இருக்கிறதில்லை என்பதும் வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. அப்போ இந்த பாதையை நீங்க நடப்பதற்கு முதல் தகுதி என்ன? விசுவாசம். அது இருந்தா தான் நம்ப முடியும். அங்க அபவும் அந்த விசுவாசத்துல அவருக்கு ஒரு குழப்பாயிடுச்சு. நம்ம ஒண்ணு போனோம், இவர் ஒண்ணு கேட்டாரு, இப்படி சொல்றாரு. ஆனா அந்த 2வது அதிகாரம் முடியும் போது அங்க தேவன் சொல்ற கடைசி வசனத்தை பாருங்க, இதுதான் அதுக்கு பதில். 20ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் என்றால் நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. நீ அமைதியா இரு, நான் பார்த்துக்கிறேன். பூமி எல்லாரும் என்ன இருக்கணும்? அமைதியா இரு. நீயே புலம்பாத. முதல்ல நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ புலம்பாத, நீ பயப்படாத, நீ மௌனமா இரு, நான் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் அவரு விவரிச்சு சொன்னோனே தான் அபவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிச்சு. சரி, நம்ம தான் தப்பா பார்த்துட்டோம், நம்ம கண்ணுல பார்த்த விஷயத்த தேவன் விவரிச்சிட்டார், இது திட்டம் இல்ல. இத நினைச்சுதான் அவரு அடுத்த 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. விண்ணப்பம், இது ஒரு சங்கீதமாவே பாடுறாரு. இங்கதான் இந்த வசனம் வருது. இதெல்லாம் தெரிஞ்சக்கு அப்புறம் அவருக்கு உண்மை புரியுது, இதுதான் தேவனுடைய திட்டம். நம்ம புலம்பிட்டு இருக்கிறங்காட்டி எதுவுமே நடக்க போறது இல்லை. நான் சொல்லலாம், இது பாபிலோன் இப்படி, இது உங்களுக்கு தெரியாத, அது இது, ஆனா தேவனுக்கு தெரியும். தேவன் இவன் பொய் சொல்றான், இவன் மட்டும் மேல வந்துட்டு இருக்கலாம், அது தேவனுடைய திட்டம், அது தெரியும். அவன் மூலியமாவே உனக்கு ஒளிவு வரும். அதுதான் அவனுக்கான ஒரு பாத்திரம். நீ அவனை பார்க்காத, உனக்கான திட்டத்தை மட்டும் பாரு. இங்க நீங்க அவர் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அடுத்து அவர் ஆரம்பிக்கும் போதே 2ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். நீ வெளிப்படுத்தினதே நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்து நீ என் மேல கோபமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் என் மீது நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை மன்னிச்சு என் மீது இரக்கமாய் மேலப்படி. தேவன் தேமானிலிருந்தும் பரிசுத்தர் பாரான் பருவத்திலிருந்தும் வந்தார். அவருடைய மகிமை மாடங்களை மூடிக்கொண்டது. அவர் துதியினால் பூமி நிறைந்தது. அவருடைய பிரகாசம் சூரியனை போலிருந்தது. அவருடைய கரத்திலிருந்து கிரகணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. அவருக்கு முன்பாக கொள்ளை நோய் சென்றது. இதெல்லாம் அவர் சந்தோஷமா பாடிட்டு வர்றாரு. அவர் கேட்ட முதல் கேள்வி பாபிலோன் மூலியமா தான் இதெல்லாம் நடக்குதுன்னு, அதுக்கான பதில் கடைசி அவரே சொல்றாரு. 14ஆம் வசனம். என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே
பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாய் இருந்தது. நீர் அவருடைய ஈட்டிகளினாலேயே அவருடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தி. அவர் கேட்ட கேள்விக்கு கடைசியா பதில் வந்துச்சுங்களா? அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு குழப்பத்தோட ஆரம்பிச்சார், பாபிலோன்னால தானே. ஆனா கடைசியா அவருக்கு என்ன தெரிஞ்சு, இந்த பாபிலோன் மூலியமா தான் ரட்சிப்படுறது, நீர் கடைசியா அவருக்கு தண்டிச்சிருவீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதைத்தான் அவர் கடைசியா சொல்றாரு. நீங்க கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா தெரியும், நீர் அவனுடைய ஈட்டுகளினாலேயே நீங்க பண்ணிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இத சொல்லிட்டு தான் கடைசியா எதுக்கு வராரு? 17 படிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியத்தை விளைவியாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். போதும். இப்ப முதல் வசனத்துல அவர் எப்படி ஆரம்பிச்சாரு? பாரமா ஆரம்பிச்சாரு. நீங்க முதல் வசனத்தை படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். பாரமா ஆரம்பிச்சவர் எப்படி முடிக்கிறாரு? இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நிஜமாலுமே நம்ம மனசுல இருந்து இதை சொல்றோம். இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் இது அவர் தெரிஞ்சுக்கிட்டங்காட்டி தான் இவர் இந்த வசனத்தை சொல்றாரு. நீங்க அதனாலதான் நான் அந்த பேக் ஸ்டோரியாவே சொன்னேன். என்ன நடந்துச்சு, அவர் என்ன குழப்பத்துல தேவனிடத்துல போறாரு, அந்த தெளிவு வந்தோட கடைசியா அவர் சங்கீதமா என்ன பாடுறாரு. நீங்க இந்த 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் எர்மானிலிருந்தும் பரிசுத்தர் வாரான் பர்வதத்திலிருந்தும் வந்தார். அவருடைய இல்ல, அங்க ஒரு வார்த்தை இருக்கு, அதை விட்டுட்டீங்க. சேலான்னு ஒரு வார்த்தை இருக்கா? சேலா. இது அது அப்படியே 9க்கு படிங்க. கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணேற்றப்பட்டதாக விளங்கினது. நீர் இந்த சேலாங்கிற வார்த்தை இன்னொரு இடத்துலயும் அடிக்கடி வரும். எந்த புஸ்தகம்? சேலாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தெரியுங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியல, திரும்ப நெட்ல பார்த்தா எடுத்தேன். அந்த சேலாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம்ங்க ஒரு சங்கீதம், அதாவது ஒரு பாட்டை பாடுறோம்னா அந்த பாட்டு பாடி முடிச்சு உட்கார்ந்து அதை ஆராய்ச்சி பண்ணி இதுதான் இதுக்கான அர்த்தம், இது இப்படிதான் நடந்துச்சுன்னு புரிஞ்சுட்டு தான் அடுத்த வார்த்தைக்கே போகணும். அதை சொல்றதுதான் சேலம். நீங்க நல்லா பாருங்க, நெட்ல பாத்தீங்கன்னா தெரியும். உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி இது இப்படிதான், இது கரெக்ட் அப்படின்னு மனசுல புரிஞ்சுக்கிட்டு இது இப்படிதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சு அடுத்ததுக்கு போனாதான் அது பேர் சேலம். நீங்க அதனாலதான் தாவீது நிறைய இடத்துல சேலான்னு போட்டிருப்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், இது நடந்துச்சு, இது சொன்னது இப்படியே தான் நடந்துச்சு, இதை நான் மனசார, அதாவது கோர்ட்ல போனீங்கன்னா சொல்லுவாங்க, இதை காட்டி நீ சொல்றதெல்லாம் உண்மையா, இது இப்படிதான் நடந்துச்சா, அது மாதிரிதான் சேலானா எபிரேய மொழியில இது இப்படிதான் நடந்துச்சு, அதுதான் அங்க போட்டுருக்கு. சங்கீதத்துல பாத்தீங்கன்னா நிறைய சேலா இருக்கும், வேற எங்கேயுமே சேலா இருக்காது. சேலானா இது இப்படிதான் நடந்துச்சு, இதுக்கு நான் தான் சாட்சி, நான் இதை புரிஞ்சுதான் இதை பாடினேன், அதுதான் அது வந்து கான்ட்ராக்ட் மாதிரி, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, இதை நான் புரிஞ்சுதான்ப்பா பாடுறேன், இது இப்படிதான் நடந்துச்சு, இதுக்கு நான் தான் சாட்சி. நீங்க அதை அடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதனாலே அபவுக்கு 2 இடத்துல இதை பிரயோஜனப்படுத்துறாரு. அவர் புரிஞ்சுதான் இதை பாடுறாரு. இதை ஃபுல்லா நான் பாடும்போது இதுக்கான அர்த்தத்தை நான் புரிஞ்சு பாடுறேன் அப்படின்னு. கடைசியா அவர் என்ன சொல்லி முடிக்கிறாரு? 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அவ்வளவுதான், இப்படிதான் சொல்லி முடிக்கிறாரு. கடைசியா படிங்க அந்த வசனத்தை. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகிதோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அதனாலதான் சங்கீதம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பாட்டா பாடி இது நடக்க போகுது, இதுதான் தேவனுடைய சித்தம்னு சொல்லி அந்த எருசலேம் மக்களுக்கு முன்னாடி இதை பாடுறாரு. அவர்களை தெம்மூட்டும் விதமா. அதனால கடைசியா எதுல பாடுறாரு? அது வாத்தியம் பேரே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாத்தியம் இதை சொல்லி அந்த மக்களை திடப்படுத்துறாரு கடைசியா சொல்லி. அப்ப இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி மூலியமா நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்? நாம நம் வாழ்க்கையில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம இது நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இங்க கடைசியா ஒரு 4 காரியமோ 5 காரியத்தை கொடுத்து நம்ம பார்த்து இதை முடிப்போம். முதல் காரியம், அவருக்கு ஆரம்பிக்கும் போதே அந்த தீர்க்கதரிசி கேள்வி கேட்டார் தேவன். நீங்க பாத்தீங்கன்னா முதல் வசனமே கேள்விதாங்க, ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப நீங்களும் நானும் கேள்வி கேட்கலாமா? தேவன் கேட்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா தேவன் நம் பரலோகத்தின் தந்தையா இருக்கிறார். அப்பா மகன் ரிலேஷன்ஷிப் தான்.
நான் ஏதாவது பிரச்சனை முதல்ல நான் யார்கிட்ட போவேன்? எங்க அப்பாட்ட தான் போவேன். நான் ஏதாவது எனக்கு தெரியல புரியலன்னா முதல்ல நான் யார்கிட்ட கேள்வி கேட்கணும். ஆனால் அந்த கேள்வி எப்படி இருக்க வேண்டும்? படிங்க. சங்கீதம் 10:1. சங்கீதம் 10:1. இன்னொருத்தர் சங்கீதம் 45:9. நான் முடிச்சுக்கிறேன். சங்கீதம் 10:1. கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறேன்? ஆபத்து நேரிடுகிற சபைகளில் ஏன் என்னை மறைத்திருக்கிறேன்? அங்க தாவீது என்ன கேள்வி கேட்கிறாரு? என்னை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்னை வெறுத்துட்டீங்க? அங்க எவ்வளவு மரியாதையும் தேவனுக்கான மகிமையை வச்சு அந்த கேள்வி கேட்கிறாரு பாருங்க. நீங்க நல்லா திரும்ப அதை வாட்சி பாருங்க. ரொம்ப பயபக்தியாகவும் மகிமையாகவும் அவருக்கு அந்த கேள்வி இருக்கு. உங்களையும் என்னை மாதிரி தான் இதே கேள்வி தான் அவருக்கு இருந்திருக்கு. ஏன் நம்மளுக்கு மட்டும் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது? ஆனா அவர் அதை கேட்ட விதம் தேவனுக்கு உகந்ததா இருக்கு. இதைத்தான் நம்ம கத்துக்கணும். நீங்களும் நான் தாராளமா கேள்வி கேட்கலாம். ஆனால் கேட்கிற கேள்வி தேவனுக்கு மகிமையும் தேவனுக்கு பயந்து நம்ம கேட்கணும். என்ன இப்படி அப்படி கேட்கறதும் தேவன் ஏன் எனக்கு இந்த வழியை காட்டுறீங்க, இதுல என்ன அர்த்தம்? ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம். ரெண்டுத்துக்கான கேள்வி ஒண்ணுதான், ஆனா வித்தியாசம் அதிகம். அதேதான் அபகுக்கும் சொல்றாரு. நீங்க அவர் கேட்கும் போது அப்படிதான் இருந்திருக்கு. சங்கீதம் 45:9 படிச்சீங்கன்னாலும் இதேதான் இருக்கு. அவர் எப்படி அந்த கேள்வியை கேட்கிறாருன்னு பாருங்க. உமது நாயகர்களுக்குள்ளே அரசனின் குமாரத்தை உண்டு. ராஜஸ்திரி ஓபியரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரசத்தில் இருக்கிறார். குமாரத்தையே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தத்தை போல் உன் ஜனத்தையும் உன் தகப்பும் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகை புரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள். இல்ல 45:9 சரி. இன்னொரு இதே மாதிரி தான் அவர் கேட்பாரு. அதாவது தேவனுடைய கணத்தை சொல்லிட்டு அப்புறம் அந்த கேள்வி கேட்பாரு. நீங்களும் நானும் இதை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி ஆகுது, ஆனால் கேட்கிற விதம் தேவனிடத்தில் மகிமையும் அவருக்கு உகந்ததுமா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, ஒரே விஷயம் என்னங்கிறது நீதிமொழிகள் 19:21. முதல் கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது நீதிமொழிகள் 19:21. மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். இதுதான் தேவன் என் வாழ்க்கை முழுசா அவர்தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இங்க நான் ஒண்ணுமே இல்லை. ரெண்டாவது விஷயம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அபகுப்தன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். முதல் கேள்வி கேட்கலாம், கேள்வி மகிமையும் தேவனுக்கு உகந்ததுமாய் கேட்கணும். ரெண்டாவது தேவன் தான் எல்லா கண்ட்ரோல்லையும் இருக்கிறார். நான் என்ன உருண்டு புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான், என்னையே தடவி உருண்டாலும் அது சொல்லுவாங்க ஒற்றை மண்ணு தான் ஒட்டுமாங்க. நீங்க என்ன பண்ணாலும் தேவன் தான் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கு. அவரை தாண்டி அங்க எதுவுமே நடக்க போறது இல்லை. யோபுக்கிட்ட சொன்னதும் அதேதான், இங்க சொல்றதும் அதேதான். இதுதான் ரொம்ப முக்கியம். மூணாவது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அபகுப் 3:9. அதே அபகுப் 3:9. கோத்திரங்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கின்படியே உம்முடைய வில் நாணயப்பட்டதாக விளங்கினது. நீ பூமியை பிளந்து ஆறுகளை உண்டாக்கி. 2 கொரிந்தியர் 4:18. அதுல 2 கொரிந்தியர் மாத்தி எடுத்துட்டேன். 2 கொரிந்தியர் 4:18. நம் கேள்வி கேட்டோம், நம்மளுக்கான இது தெரிஞ்சிச்சு. மூணாவது எப்படி இருக்க வேண்டும்? ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநீதிமானவைகள், காணப்படாதவைகளோ நீதிமானவைகள். காணப்படாதவைகள். அப்போ நம்மளோட கண்ணு எதை நோக்கி இருக்கணும்? பாபிலோனை நோக்கி இருக்க கூடாது. அது தாண்டி யோசிக்கணும். நீங்களும் நானும் இதை தாண்டி யோசிக்கிற மாதிரி தான் முக்கியம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நோக்கி அதுக்கான திட்டத்தை தான் தேவன் இங்க கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதை மட்டும் யோசிக்கிற மாதிரி தான். இதேதான் 5:7 இருக்கும். 2 கொரிந்தியர் 5:7. இந்த தேகத்தில் குடியிருக்கைகள் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தோம். எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். எப்போதும் நாம் தைரியமா இருக்க வேண்டும். எபிரேயர் 11:1. நம் சிந்தை எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். இதுதான் அபகுப் சொல்ற மொத்த கருப்பொருளே இதுதான். நீ பார்க்கறத நம்பி விசுவாசிக்காத. இதை தாண்டி ஒரு திட்டம் உனக்கு நான் வச்சிருக்கேன், அது நீ பார்க்கறது உனக்கு தெரியாது. நீ நடக்க வேண்டிய பாதை விசுவாசத்தோடு
தழுவு, நீ கட்டியா பிடிச்சுக்கோ என்னை, நான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டுறேன், நீ எதுவுமே பண்ண வேண்டாம், விசுவாசத்தோட நட, அது உன்னை கொண்டு போய் சேர்க்கும், நீ போற பாதையை பத்தி யோசிக்கவே யோசிக்காது. அதான் அபகுக்கு சொல்றாரு. எப்படி வேணா இருக்கலாம், நீ முறுமுறுத்துறாரு, என்னை எதிர்த்து கேள்வி கேட்டாரு, நீ போற பாதை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு நடந்தது தெரியல, அவங்களுக்கு அப்ப தெரியல. ஆனா நம்ம அந்த பலனை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்க இருந்து 2000 வருஷம் அப்புறம் கழிச்சு இந்த மக்களை நம்மளை பார்க்கும்போது அவங்க இந்த இதே பேட்டக்கூடாது, என்னப்பா சபைக்குள்ள இருந்தாங்க அப்புறம் திரும்ப போயிட்டாங்க. நாம் நம் பாதையில் செவ்வையாக நீதியாய் நடக்க வேண்டும், பிறரை பார்த்து நடக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இதைத்தான் அபகு அங்க அவருக்கு தேவன் வெளிப்படுத்துது. கடைசியா எரேமியா 29:11. எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீ நினைச்சிட்டு இருக்கதான் நடக்கும். நீ உன்னோட தேர்தலும் உன் ஆறுதலுக்கு தான் நீ போராடுற, அதுதான் நான் உனக்கு கொடுக்க போறேன். ஆனா அந்த பாதை நீ நினைக்கிற மாதிரி இருக்காது, அது நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதைத்தான் அவன் மூலியமா தேவன் நமக்கு சொல்றாரு. இதான் நீங்களும் நானும் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். பொறுமையோட கேட்டவங்க அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பதாக. இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தது.